السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை சோதரர்களே, அழப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களுடைய நற்பண்புகள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25வது சூராவுடைய 63வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் 12 விஷயங்களை போடுகின்றார். அதிலே முதல் விஷயம், அவர்கள் பூமியிலே பணிவோடு நடப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த விளக்கம் உங்களுக்கு நேற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவு என்பது எல்லா நிலையிலும் இருக்கும். அந்த வசனத்துக்கு நாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹும் கௌமுன் துலரும், அவர்கள் ஒரு பணிவாக கூட்டமாக இருப்பார்கள். அவருடைய பார்வையிலே, அவருடைய செவியிலே, அது ஜவாரிக்குள்ளா, அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றிலும் பணிவு வெளிப்படுகிறதாக அவரை கூறுகிறார்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு நேற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறோம். இரட்சு கொன்பாலா கூறுகிறான், வைதா காத்தபஹுல் ஜாஹிரூன காலு சலாமா. அறிவியினர்களிடத்திலே, அறிவியினர்கள், அறிவிலிகள், அறியாதவரிடத்திலே உரையாடுகிற நேரத்திலே சலாமுன் அலைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனை அர்த்தம் என்னவென்றால், அறிவியினர்கள் அறியாதவர்கள் இவரிடத்திலே கொஞ்சம் விதண்டாவாதமாக பேசுகிற நேரத்திலே, சில பேர் விதண்டாவாதமாக குதர்க்கமாக பேசுகிறார்கள், வில்லகமா பேசுறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு பதிலுக்கு பதிலாக சரிக்கு சரியாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. எழுதுகிறார்கள், அவரை போன்று அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்க கூடாது. அவர்களை மன்னிப்பார்கள், மறப்பார்கள். இவருடைய நாவிலிருந்து நல்லதை தவிர வராது என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார். விவரிக்கிறவர்களே, முதல்ல அடிப்படையிலே ஒரு செய்தியை நாம் வழங்க வேண்டும். தஃசீர் ரூஹுல் பயானிலே ஒரு செய்தி எழுதுவார்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு இடத்தினுடைய மண்ணை கொண்டு படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு இடத்தின் மண்ணை கொண்டு படைக்கவில்லை. உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுடைய மண்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா படைத்தார். அதனால மனிதர்கள் தங்களுடைய குணத்தாலும் நிறத்தாலும் அவர்கள் வேறுபட்டவராக இருப்பார்கள். இதை பேசிக்க நம்ம அடிப்படையில் விளங்கும். நம் உடன் பிறந்தவர்கள் பல குணங்களாக இருப்பார்கள். நம்முடைய பெற்றோர்கள் கூட ஒவ்வொருவரும் ஒரு வகையான குணமாக இருப்பார்கள். அம்மாவுடைய ஒரு குணமா இருக்கும், தந்தையுடைய ஒரு குணம் வேறையார். நம்முடைய பிள்ளைகளுடைய குணங்கள் கூட மாறுபட்டதாக சொல்லுவாங்க இல்லையா, 5 பேர்கள் ஒன்னா இருக்கான்னு கேட்பாங்க. கூட அடிப்படையில விளங்க வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல என்பதில் அவள. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லோரும் நம்முடைய தகுதியை அந்தஸ்தை விளங்கியவர் இல்லை என்பதும் வழங்கும். இன்னமா யாரிஃபுதல் ஃபதுலி ரவூஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்தவர்களுடைய சிறப்பை சிறந்தவர்களே அறிவார்கள். சிறந்தவருடைய சிறப்பை சிறந்தவர்களே அறிவார்கள். நம்ம சிறந்தவர்களாக இருக்கலாம், நாம் கண்ணியமானவர்களாக நடக்கலாம். ஆனால் ஆப்போசிட்ல உள்ளவங்க அதே கண்ணியமானவர்களாக இருந்தால் மட்டும்தான், நம்முடைய அந்தஸ்தை விளங்கியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மை மதிப்பார். நம்முடைய அந்தஸ்தை உங்களுக்கு தெரியல, மதிக்க மாட்டான். இந்த 2 வகையான மக்களை இந்த உலகத்திலே பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில நேரங்களிலே நாம் அனுபவங்கள் சொல்வது என்பதெல்லாம் அதுக்கு காரணம் என்ன சொன்னா, அது அனுபவங்கள் சொல்ற அளவுக்கு நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு. சில நேரத்திலே சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பட்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த 2 வகையான மந்திரியை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பள்ளியில இமாமாக இருந்த நேரம்
ஒரு பள்ளியில இமாமா இருந்தேன். அப்ப அந்த ஊர்ல வந்து 2 பள்ளிவாசல் இருந்துச்சு, இப்ப 4 பள்ளிவாசலா இருக்கு. பொருளாதார தலைவர் என்ன செஞ்சாரு, என்னை கூப்பிட்டார். அதாவது பத்தி ஒரு ரிப்போர்ட். என்ன இல்ல, அவங்க பயான் பண்ணும்போது நீ உட்கார மாட்டீங்களா? ஜமாத் வராது இல்ல, வார வாரம் வந்து கஸ்து பார்ப்பாங்க. அந்த தபீக் ஜமாத் பயாத் செய்யும் போது நீ உட்கார மாட்டீங்களா கூட்டம், அதனால வந்து ரிப்போர்ட் பண்றான். அப்ப நான் சொன்னேன், அவர் அத்தான் தான் கூப்பிடுவேன். அத்தா நானும் ஃபுல்லா தபீக் மாசா தான் ஓதுறேன். ஆலிம்ல இருந்து ஃபாசிலா இருக்கு எல்லாமே தபீக் மாசா தான் ஓது. அதனால நான் தபீக் எதிர்பார்வன் இல்லை. நடக்கிற விஷயம் இல்லைன்னா, நம்ம பள்ளியினுடைய மோதினார் வந்து இன்னொரு இடத்துக்கு ஓதி கொடுக்க போறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு மதரசா, அந்த மாதிரி சாப் ஓதி கொடுக்க போயிடுவாரு. ஒரு மாதிரி வர மாட்டேன். இப்ப நான் வந்து இந்த மகரிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்தோம்னா ஒரு 50 பேர் ஓதி பார்க்கடிப்பான். டெய்லி ஒரு 50 பேர் ஓதி பார்க்கடிப்பான் அந்த ஊர்ல. இப்ப நம்ம என்ன செய்வோம், வார வாரம் கஸ்து வைப்பான். சரியா, எல்லா ஊரும் நடக்கிறதானே. என்ன செய்வாங்க, 50 பேருக்கு ஓதி பார்த்து வரக்குள்ள பயான் முடிச்சிருது, அதான் உட்காரது இல்லை. நம்ம புறக்கணிக்கிறது நோக்கம் இல்லை, ஆனா வந்து நமக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அப்படியே இப்போ சொன்னாரு, எனக்கு சொன்னாங்க, அது நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா நீங்களும் கவலைப்படாதீங்க. என்ன சொன்னீங்க, அவர் கொஞ்சம் மதுரை பற்றக்கார வகையில கொஞ்சம் போல்டான சொன்னாரு. அதாவது நீங்க அஜத்துக்கு பயம் பண்ண வர்றீங்களா இல்ல வந்து மக்களுக்கு பயம் பண்ண வர்றீங்களா? இல்ல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க மக்களுக்கு தான் பயான் பண்ண வந்தோம். மக்களுக்கு பயான் பண்ண வந்தா மக்களுக்கு பயான் வந்து இங்க போயிட்டே இருங்க. நீங்க உங்க பயான கேட்டுதான் பயான் செய்யற அளவுக்கு ஒரு தகுதியற்றவரை அந்த பள்ளியில் இமாமா வைக்கிறேன். அவர் வந்து ஃபாசில்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணவர். அவர் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணவர். அவர் சொல்லிட்டு சொன்னாரு, அதனால வந்து உங்க பயான கேட்டு அவர் பயான் செய்யற அளவுக்கு அவர் இல்லை, தகுதியான ஆளை தான் வச்சிருக்கோம். அதனால வந்து சரி, நீங்க தேவையில்லாத பித்ரா பண்ணிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பயான் பண்றாருன்னா மக்களுக்கு பயான் போங்க. இதை தேவையில்லாத பித்ரா பண்றாத நான் நாட்டாளூர் எழுதி போட்டு வேண்டார் சொல்லியா கூட சொன்னார். ஆஞ்சநேயா, நீ அப்பெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுதான், அது உங்களுக்கு தெரியாது. சில விஷயத்தை டக்குன்னு முடிவு பண்ணி ஆகணும், இல்லைன்னா தேவையில்லாத பித்னாவும். அவரோட வாய முடியும் போயிடுவாங்க சொன்னார். எதற்கு சொல்லுவார் என்று சொன்னா, நம்முடைய அந்தஸ்து என்ன என்று விளங்கி அவளாவே பதில் சொல்லக்கூடிய மக்களும் இருப்பார்கள். நம்மளை பத்தி ஒருத்தவங்க வந்து குறை சொல்றாங்கன்னா, நம்முடைய அந்தஸ்தை விளங்கியவர்கள் அவங்களே பதில் சொல்றான். இப்ப எல்லாம் நடந்திருக்க, இப்படிதான் நம்மை பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு அவங்களே பதில் சொல்லிடுவான். அப்படின்னு சில நேரத்திலே நம்முடைய தகுதி தெரியாத மக்களும் இருப்பாங்க. அதே நிர்வாகத்துல ஒருத்தர் ஒரு உறுப்பினர் இருந்தார், அவர் கண் பார்வை தெரியாது. அந்த பயான கேட்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த ஊருக்காரர்கள் கேட்கத்தான் செய்யறான். கண் பார்வை தெரியாது. அவர்கள் சொல்லுவா தெரியுமா, நம்ம 2 பள்ளி தானே, நிக்காதர வந்து என்ன செய்வோம், நிக்காதன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னா அவர் கேட்பாரு, சிப்பந்தி எல்லாம் வந்துட்டாங்களா அப்படி கேட்பாரு. அவரை பொறுத்தவரை என்ன, நம்ம சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைத்தார். நான் கூட அந்த தலைவருக்கு ஒரு சொன்னேன், என்ன தலைவர் இப்படி கேட்கிறாரு, அவர் கண் பார்வை தெரியல, அதனால வந்து இல்லை எல்லாரும் முன்னாலும் இப்படி கேட்கிறாரு, சிப்பந்தி எல்லாம் வந்தாச்சான்னு கேட்கிறாரு. அவர்தான் சொன்னாரு, ஹஸ்ரத் எல்லாருக்கும் எல்லாருடைய அந்தஸ்தும் தெரியாது ஹஸ்ரத், அதனால எல்லாத்தையும் மரியாதை எதிர்பார்க்கறது தப்பு, அதனால நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. அத்தா எல்லாத்தையும் மரியாதை எதிர்பார்க்க கூடாதுதா, நம்ம அந்தஸ்து தெரியாதவங்க நம்மளை மதிப்பார், நம்ம அந்தஸ்து தெரியாதவங்க மதிக்க மாட்டாங்க, இதையும் நம்ம பெருசு பண்ணக்கூடாதா, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கா சொல்லுவார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்திலே 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் நம்மை மதிப்போரும் இல்லை, எல்லா மக்களும் நம்மை மதிக்காதவர்கள். அதனால நம்ம முதல்ல இந்த விஷயத்தை வழங்கணும். இந்த உலகத்திலே 2 வகையான மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். சரி, அப்ப நம்மை பற்றி மதிக்கின்ற மக்கள் நம்மிடத்திலே கண்ணியமாக பேசுகிற நேரத்திலே, நம்மிடத்தில் விளக்கங்கள் கேட்கிற நேரத்திலே அவருக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய அந்தஸ்து தெரியாதவர்கள், அதுல தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடியவர்கள், சில பேருக்கு எல்லாம் தெரியாத மாதிரியே நடிப்பார், வீண் விதண்டாவாதங்கள் விவாதம் செய்வார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கூறுகிறார், இப்படிப்பட்ட அறிவினர்களை சந்திக்கிற நேரத்தில் நல்லடியாக செய்வார் தெரியுமா, பதிலுக்கு பதிலாக பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள், அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த இடத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நோமான் இப்னு முக்திரி என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. அகமது என்ற கிதாபிலே 5வது பாகத்திலே 445வது ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. பெருமானார் ஒரு இடத்துல இருக்காங்க. அருகிலே பெருமானாருக்கு அருகிலே சப்ப ரஜுலுன் ரஜுலா, பெருமானாருக்கு முன்னாலே ஒருவர் ஒரு மனிதரை திட்டுகிறார். அப்ப என்ன செய்யறாங்க, பெருமானார் செய்றாங்க இருக்காங்க. அப்ப அந்த நேரத்திலே என்ன செய்யறாரு, அந்த மஸ்பூப் அந்த திட்டு வாங்குவதற்கு திட்டு வாங்குவார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா இன்ன மலக்கன் பைனக்குமா யதுபு அலைக், உங்கள் இருவருக்கு மத்தியில் நிச்சயமாக ஒரு வானவர் என்ன செய்தார் இருந்தார். அவர் என்ன செய்யறார், பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன பதில் சொல்லிக் கொண்டிருந்தார், உள்ளமா சத்தமக்க ஹாதா, உன்னை இவர் திட்டிய போதெல்லாம் காவலகு அந்த மலக்கு சொன்னார், அந்த திட்டுக்கு தகுதியாக நீயாக இருக்கின்றாய், நீயே அதற்கு மிக தகுதியானவனாக இருக்கிறாய் என்று அந்த மலக்கு சொன்னார். இவர் அவரை பத்தி திட்டுகிற நேரத்திலே, வசைபாடுகிற நேரத்திலே இவரை வசைபாடுகின்றார். இந்த மலக்கு சொல்றாரு, நீ எதை கூறுகின்றாயோ அதுக்கு நீயே தகுதி படைத்தவனாக இருக்கிறாய் என்று செய்யறார். அவர் சொன்னார், அலைக்கு சலாம், இவர் வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரா இல்லையா, சொன்ன போது அந்த மலக்கு சொன்னார், லா இல்லை, பல் அலைக்க வார்த்தாக புபிஹி, அந்த சலாமுக்கு தகுதியானவா நான் நீயே இருக்கிறாய் என்று என்ன செய்தார், அந்த சலாம் சொல்லவருக்கு சொன்னார். அதனால நம்மை ஒருவர் வசைபாடுகிற நேரத்திலே பதிலுக்கு பதிலாக நான் பேச வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை இறக்கி வைத்து அவருக்கு அல்லாஹ் பதில் சொல்ல வைக்கின்றான். வரலாற்றில் இன்னொரு செய்தி வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அங்கு வரலே ஒருவன் திட்டுகின்றான். அவரை திட்டுறான். அவர் திட்டுகிற நேரத்திலே கொஞ்ச நேரம் பொறுமையாக்கான். பெருமானார் பொறுமையாக்கான், அபூபக்கர் சித்தீக் பொறுமையாக்கான். அபூபக்கர் சித்தீக் அவருக்கு என்ன பொறுமை எல்லாம் கரந்துச்சு, அவங்களால சகிக்க முடியும். பதிலுக்கு இவங்க திட்ட ஆரம்பிச்சான். இவங்க திட்ட ஆரம்பிச்சவன் பெருமானார் டக்குனு கோபத்துல இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான். இந்த இடத்த விட வெளியே இருக்கா. பெருமானார் கோபத்துல வெளியே பின்னாலே வந்து செய்யறாங்க, போயிட்டான். பெருமானார் பின்னால போனான். போயிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு கேவலாம திட்டினாலே அவ்வளவு திட்டினான், நீங்க கம்முன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப நான் பதில் பேச ஆரம்பிச்ச உடனே டக்கு நீங்க வந்து ஏன் மேல போச்சுக்கிட்டு வந்துட்டு நீங்க போயிட்டீங்க என்பதாக அவங்க கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களை அவன் திட்டுகிற நேரத்திலே அல்லாஹ் ஒரு மலக்கு நியமனம் செய்திருந்தா அந்த மலக்கு அவனுக்கு பதில் சொல்லிக் கொடுத்தார். மலக்கு பெருமானார் பார்க்கிறாங்க, அந்த மலக்கு அவனுக்கு பதில் சொல்லிக் கொடுத்தா, எதை நீ சொன்னாயோ உனக்கே உண்டாக அதை வந்து அந்த மலக்கு பதில் சொல்லிக் கொடுத்தா. எப்போது நீங்கள் திட்ட ஆரம்பித்தீர்களோ, நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தீர்களோ, அங்கே மலக்கு சென்று விட்டார், ஷைத்தான் வந்து விட்டான். ஷைத்தான் வந்த இடத்திலே நான் எப்படி இருக்க முடியுமா பெருமானார் சொன்னாங்க. அவன் நம்மை ஒருவன் வசைபாடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், பதில் சொல்ல வேண்டிய அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வரும். புகாரி ஷரீஃபினுடைய 6927வது ஹதீஸ். அன்னை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ரஹத்துல் யகூதியருடைய ஒரு கூட்டம் வரா, யகூதிகள் ஒரு கூட்டத்தை வர்றாங்க. சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நர்மமுட்டாக்கும் சொல்றாங்க பெருமானார் பார்த்து. அதை கேட்ட ஆயிஷா குதிச்சு போயிட்டார். சொன்னாங்க, அலைக்கும் சாமுல்லாஹ், உங்கள் மீது மரணமும் சாதமுட்டாக்குவதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே ஆயிஷா, ஆயிஷா இப்ப பொறுமையாக இருக்கிறதா ஹதீஸ்ல வேற ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, இன்னல்லாஹ ரஃபீக்குன், நிச்சயமா அல்லாஹ் தஆலா மென்மையா, யுஹிப்பு ரிஸ்க ஃபில் அம்ரி குல்லிஹி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா மென்மையை விரும்புகிறான் என்று பெருமானார் சொன்னார். ஆயிஷா நாயகர் ஜீரணிக்க முடியல. ஆயிஷா நாயகர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க என்ன சொன்னாங்க நீங்க கவனிச்சிக்கவே இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க கவனிச்சிக்கவா இல்லை என்பதா. பெருமானார் கேட்டாங்க, நான் அவருக்கு பதில் சொல்வதை நீ கவனித்தாயா? அலைக்கும் என்பதாக நான் பதில் சொல்லிவிட்டேன் என்பதாக பெருமானார் சொன்னார். அலைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு என்ன சொன்னீரோ உங்களுக்கு ஏற்பட்டுதான் பதில் சொல்லிவிட்டேன் பெருமானார் சொன்னார்.
அப்ப இந்த நேரத்திலே நமக்கு அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த இதுலதான் நமக்கு எழுதுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காபிர்கள் நம்ம சலாம் சொல்லக்கூடாது. காபிர்கள் நமக்கு சலாம் சொன்னாலும் கூட அதைக்குங்கிற வார்த்தையை தான் சொல்லுங்க, அதைக்கும் சலாங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்ல வந்தா, இந்த உலகத்திலே பல வகையான மக்கள் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீபானவர் இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் வசீபானவர் இருந்தார்கள். இவரோடு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர். அதனால சில நேரங்களிலே நம்முடைய தகுதிகள் தரங்கள் தெரியாத மக்கள் நம்மை பற்றி என்ன செய்கிறார்கள்? குறை பேசுகிறார்கள் என்றால், நம்மை பற்றி நேரடியாக விமர்சிக்கிறார்கள் என்றால், அவங்களுக்கு என்ன செய்யணுமா? நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிட்டு வந்து செய்ய வேண்டும், விலகி சென்று விட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறார். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை விளக்க சொல்ற நேரத்தில் சொல்றாங்க, சத்தாவா, அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு சரியான பதிலை சொல்லவே. அவங்க என்ன கேட்கிறார்களோ அதுக்கு வீதி விவாதத்துக்கு கூடாது, தேவையில்லத்த ரொம்ப விளக்க சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நெற்றியில் அடிக்கிற மாதிரி என்ன செய்ய வேண்டும்? சரியான பதிலை சொல்லிக் கொண்டு விலகி விட வேண்டும். ஒன்று இப்ராஹிம் நம்ரூத் பண்ணி சொன்னான்ல, உன் இறையர் எப்படிப்பட்டவங்கிற நேரத்துல வந்துட்டு அவன் உயிராக்குவான், மூத்தாக்குவான் போல அதை டிவைரஸ் நான் ஒருத்தர் உயிராக்கிறோம், ஒருத்தர் வந்து மூத்தாக்குறான். அடுத்து கேட்பா, அடுத்து வந்து என்ன செய்வாங்க? இப்ராஹிம் சொல்லுவாங்க, எப்படிப்பட்டவன் தான் சூரியனை வந்து என்ன செய்ய கிழக்கு வந்து உருவாக்குறேன், உதயமாக்குறேன், நீ வேட்டவன் நேற்று வந்து உதயமாக்குறான். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நம்மிடத்திலே ஒருவர் தேவையில்லாத விவாதம் செய்தார், அவனுக்கு எது சரியான பதிலும் வாயடைப்பது மாதிரி பதில் சொல்லி பரவாயில்ல. ஒண்ணு சொல்றாங்க, அந்த பதில் கூட வந்து ரத்து மாரூஃப் மினல் கௌல், நல்ல வார்த்தைகளை சொல்லு. அவர்கள் தரம் தெரியாமல் பேசுகிறாங்க காரணம் தகுதியற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பதால் ஹசன் பஸ்ரி அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு விலகி போய்விட வாங்க கூடுகிறார். ஏன்னு சொன்னார், இந்த உலகத்துல என்ன செய்ய வேணும்? சில பேர்கிட்ட வந்து இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்க, அவரு எழுதினார், பிரச்சனை வரக்கூடாதுங்க. சில பேர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, சிலருக்கு பதிலே சொல்லக்கூடாது, சிலர்கிட்ட பேசவே கூடாது என்பா. சில சவால் இன்னும் ஒதுங்கி போய்விட வேண்டுகிறார். அல்லாஹ் தஆலா நல்லடியாரை பண்பை பற்றி 28வது சூராவுடைய 55வது வசனத்திலே கூறுகிறார், வைதா சமிஉல் லகுவ அரது, வீணான விஷயத்தை கேட்டார் அவர்கள் புறக்கணித்து செல்வார்கள். இவர் நல்லடியார் என்று அல்லாஹ் தஆலா கூறுவார். அதனால நம்மிடத்திலே பேசக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நல்லவர்களாக இருந்தால், நம்முடைய தரம் தெரிந்தவர்களாக இருந்தால் நல்லபடியா பேசணும். அவர்கள் தரம் தெரியாமல் பேசுகிறார்கள் சொன்னா என்ன செய்யணும்? அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்களே நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம வந்து தேவையற்ற பதிலை சொல்லிக்கிட்டு என்ன செய்ய வேண்டும்? மலத்துடைய பத்வார வாங்க தேவையில்லை. சலாவரை தரமுறை விலகி போய்விட வேண்டும். அப்படி விலகி செல்வது என்பது தாழ்வல்ல, அதுதான் கண்ணியமில்லை. அல்லாஹ் தஆலா கூறுகிறார், கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள்புரிவான். இந்த சுவாரவி வாரலாம் அறிவும் பிரசோஸ் وسلام